منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்துக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு தந்த நிஅமத்துகளை அருட்களை நினைவு கூறியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருள்தான் வெள்ளிதோறும் பகல் வேளையில் நம்முடைய அன்றாட வேலைகளை விட்டுவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்துக்கு அடிமைகளாக ஒன்று சேர்ந்து இறைவனை நினைத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை தருவது என்பது ஒரு மிக பெரும் அருள், மிக பெரும் ஒரு பரிசு. இந்த பரிசை புரிந்து கொள்வதுதான் இன்றைக்கு குத்துபாவுடைய நோக்கம். அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் ஈமான் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பினூடாக உலக வாழ்க்கையில் ஒரு மூமினை பொறுத்தளவில் ஈமான் எந்த அளவு செல்வாக்கு செலுத்துகிறது, அவன் வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தருகிறது, இந்த மாற்றம் உலகத்தில் வேறு எங்கேயாவது விலை கொடுத்து வாங்கலாமா, ஈமான் இல்லாமல் இந்த மாற்றங்களை கொண்டு வரலாமா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பதற்கு இப்படியான ஒரு தலைப்பு தரப்பட்டதாக நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஈமானை சுமந்தவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் அப்படிதான் செயல்படுகிறோம். ஆனால் அதிகமான நேரங்களில் நாம் ஈமான்தாரிகள் என்று நம்மளை அழைத்தாலும் இறைவன் பார்வையில் நான் மூமின்கள் அல்ல. இறைவன் நம்மில் ஒரு சிலர்களைத்தான் ஈமான்தாரிகளாக ஏற்றுக்கொள்கிறார். இன்னும் பலர்களை இறைவன் தள்ளிவிடுகிறார். அவர்கள் தொழுதாலும் நோன்பு பிடித்தாலும் அவர்களுக்கு மூமின் என்ற பட்டத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கொடுப்பதில்லை. நாம் மனிதர்களை பார்த்து இவர் ஈமான் கொள்கிறார் என்று சொல்லுவோம், நாம் நம்மளை பார்த்து சொல்லிக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய பார்வையில் ஈமான்தாரிகள் என்பவர்கள் யார் என்பதை நாம் விளங்கி அந்த தூய்மையான ஈமான்தாரிகளாக மாற வேண்டும் என்பது இதற்குரிய அடிப்படை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதற்கென்று சில வரையறைகளை வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிற்காலம் ஆகிற நேரம் சாரை சாரையாக இஸ்லாத்துக்குள் நுழைய ஆரம்பித்தார்கள். கிராமப்புறத்திலிருந்து ஒரு அரபி கூட்டம் வருகிறார்கள், ஆராபுகள், கிராமவாசிகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம ஈமான் கொண்டுட்டோம் என்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதற்கு பதில் சொல்கிறார். பெருமானார் இருக்க ஒரு கூட்டம் வந்து யார சொல்லலாம், நாங்க ஈமான் கொண்டுட்டோம், மூமின்கள் ஆயிட்டோம் என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பதில் சொல்கிறான். எப்படி பதில் சொல்கிறான் என்று சொன்னா, ஹதீசுல் குதுசி என்று சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்வதை நம்ம ஹதீசுல் குதுசி என்போம். அப்படி ஹதீசுல் குதுசில வருகிறதுன்னா இல்ல, எங்க வருகிறதுன்னா குர்ஆனில் வருகிறது. வஹியை வந்து எப்படி பிரிப்போம்டா, அல்லாஹ் ஓதக்கூடிய வஹியாக சிலதை மாத்திருமா, இது மறுமை வரைக்கும் ஓதி ஆகணும், அதான் குர்ஆன் என்று சொல்லுவோம். அந்த குர்ஆனுக்குள் இந்த சம்பவத்தை நுழைக்கிறான் என்றா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு சஹாபாக்களுடைய பெயர்கள் கேள்விப்படுகிறோம், எனக்கு அந்த சஹாபாக்கள் பேரெல்லாம் குர்ஆன்ல காட்டுங்கன்னா இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளைகளுடைய பேரெல்லாம் காட்டுங்கன்னா இல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா
தெரிவு செய்த மிக ரொம்ப அற்பமான சொற்பமான பேர்களை திருக்குர்ஆனில் கொண்டு வந்து சேர்க்கிறார். இதே மாதிரி ஒரு சில சம்பவங்களை காத்தாங்குடியில் இன்றைக்கு எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு. இதில் ஒன்று கூட குர்ஆனில் இல்லை. அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்துகிறது பலஸ்தீன யுத்தம் விவகாரத்திலே. இது குர்ஆனில் இருக்கிறது, அது மரியாதைக்குரியது இல்லை. அது அந்த அளவு பெரிய மெட்ரு இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முதல் மனிதனை படைத்ததில் இருந்து மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த குர்ஆனுக்குள் நுழைக்கிறான். அதுல ஒன்றுதான் இது. ஆராபுகள் வர்றாங்க. காலத்தில் ஆராபு ஆமன்னா, நபியே கிராமவாசிகள் உங்களிடம் வந்து சொல்லுகிறார்கள் ஈமான் கொண்டதாக. அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை நபியே. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க ஈமான் கொண்டுட்டு தாங்க முஸ்லிம்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்க தொழ போறாங்க. அவங்க சொல்றாங்க காலத்தில் ஆராபு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று ஒரு கூட்டம் சொல்றார்கள். ஆராபுகள் சொல்கிறார்கள், நபியே குல் லம் துமினு, அவங்கள்ட்ட சொல்லுங்க, மறைச்சலாம் வைக்காதீங்க, அவங்கள்ட்ட சொல்லிருங்க நீங்க ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்லுங்க. லம் துமினு வலாகின் கூலு அஸ்லம்னா என்றால் அவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஆமன்னா சொல்லக்கூடாது, அஸ்லம்னா முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொல்லணும். முஸ்லீம் வேற மூமின் வேற. முஸ்லீம் ஆயிட்டோம், 5 நேரம் தொழுகிறோம், பள்ளிவாசல்ல எல்லாரோடையும் போய் தக்பீர் கட்டி தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம்னு சொல்லணும். ஈமான் கொண்டோன்னு சொல்லிடக்கூடாது நபியே. அவர்கள் வலம்மா எதுகுலில் ஈமான் ஃபீ குலூப், அவங்க கல்புகளுக்கு ஈமான் நுழையவே இல்லை என்றாங்க. ஈமான் நுழையாம அல்லாஹ்க்கு தான் தெரியுதா தொழுகிறாரா ஈமான் உள்ளக்குள்ள நுழைஞ்சிருக்குதா இல்லையா, ஈமான் நுழைகிறதா இல்லையா. அட தொழுவானா, நோம்பு ரமலான் முழுக்க நோம்பு பிடிப்பானா, சுன்னத்து நோம்பெல்லாம் பிடிப்பாராம், தஹஜ்ஜுல எழும்புவாராம். ஈமான் நுழைகிறதா இல்லையான்னு தான் மெட்டர். ஈமான் உள்ளக்குள் நுழைவதை பெருமானாருக்கு பார்க்க முடியாது. அப்படி ஒரு மெட்டர், அதாவது அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இல்லை. ரசூலுல்லாஹ் அதை போட்டு ஈமான் உள்ளக்குள்ள நுழைஞ்சிருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இயலாது. ஏனென்றால் நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்குன்னு வைங்க, அந்த நோயை கண்டுபிடிக்கலாம். மனசுல உள்ள நோயை கண்டுபிடிக்க இது வரைக்கும் மெஷின் இல்லை. மனசுக்குள்ள என்ன நோய் என்று யூகிக்கலாமே தவிர மனநோய்க்கு மெஷின் இல்லை. மெஷின் அடிச்சு போட்டு இவர் பெண்ணை யோசிக்கிறான்னு யாரும் கண்டுபிடிக்க இயலாது. அப்படி எதுவுமே இல்லை. அதே மனசுல வந்த ஈமான், அந்த ஈமான் நுழையவில்லை என்கிறான் அல்லாஹ். முனாஃபிக்கு ஈமான் நுழையாதா அல்லாஹ்வே சொல்றான். அந்த முனாஃபிக்க பத்தி சொல்ற நேரத்தில் அவர்கள் வந்து சொல்லுவார்கள், கேட்ட ஆமன்னான்னுவாங்க, நம்பிட்டோன்னுவாங்க. அல்லாஹ் சொல்றான் அவங்க நம்பவே இல்லை. வமாஹும் பிமுமினின், அவர்கள் நம்பவே இல்லை. அல்லாஹ்வை நம்பிட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிட்டோன்றாங்க. அவர்கள் நம்பவே இல்லை. யுகாதிஊன அல்லாஹ் வல்லதீன ஆமனு வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷூரூன், அவர்கள் அல்லாஹ்வையும் மூமின்களையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை உணர மாட்டார்கள். சொல்ற உணர மாட்டானா? மெட்ரு வந்துதா? அவன் சொல்லுவானா ஈமான் கொண்டேன், ஏமாத்துவானா, ஏமாத்தமா நடிப்பானா, ஆனா அவனுக்கு அது விளங்காதான். எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் விளங்குது உங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்பினோம் என்று சொல்லுவாங்க. என்ன காரணம்? ஏன் அவங்களுக்கு விளங்கல? ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவங்க கல்புல ஒரு நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அல்லாஹ் ஒரு நோயை அதிகப்படுத்துறான்டா. அவங்க கல்புல நோயா, இதை கண்டுபிடிக்கல மெஷின்ல. அவன் விஞ்ஞானியா இருப்பான். நோய் கல்புல இருக்கிறதுனால ஈமான் போய் சேராது. உள்ளக்குள்ள ஈமான் இருக்குது, ஈமான் நுழைய வேண்டும், அல்லாஹ் நுழைக்க வேண்டும். அதான் அடிப்படை. அறிவு இருந்ததுக்கு ஈமான் அவருக்கு முதிர்ச்சி அடையாது. ஈமான் கல்புக்குள் நுழையாது. அப்படி நுழைவதாக இருந்தா உலகத்துள்ள பெரும் பெரும் விஞ்ஞானிகளுடைய கல்புகளை ஈமான் ஆக்கிரமித்திருக்க வேண்டும், ஈமான் பிடித்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஹாத்தமுல் அன்பியாவாக தெரிவு செய்கிற நேரம் பெருமானாரை தெரிவு செய்கிறான். இவரை விட ஒரு மனிதர் இல்லை. மனித குலத்துக்கு இவரை மாறி வேற யாரும் இல்லை. இவரை மாறி பண்பாளர் இல்லை, இவரை மாறி வழிநடத்துவர் இல்லை, இவரை மாறி அதாவது ஒரு பணியை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒருவர் இல்லை, இவரை மாறி கட்டுப்படக்கூடிய ஒருவர் இல்லை. அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு மனிதரை ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்கிறான். ஹாத்தமுல் அன்பியா, கடைசி நபி, இறுதி நபி, தன் பணியை செவ்வையாக செய்த நபி. அவருக்கு அல்லாஹ் கொடுத்த குவாலிஃபிகேஷன் அறிவல்ல, பெரும் பட்டம் அல்ல, பெரும் பதவி இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவரிடம் எடுத்தது
எழுதுவதையும் படிப்பதை. அதை எடுத்து போட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எடுத்து போட்டு அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். ஈமான் அவருக்குள் நுழைந்தால், ஈமான் உள்ளுக்குள் போனால் என்ன ஆச்சரியம் நடக்கும் தெரியுமா? இந்த மைக்கு நல்லதா இல்லையான்னு பரிசோதனை பண்ணணும். பிடிச்சி உடைச்சு பார்க்கணும், தண்ணியை ஊற்றி பார்க்கணும், கீழே அடிச்சு பார்க்கணும், மழையில நனைச்சு பார்க்கணும், வெயில காய வச்சு பார்க்கணும். எல்லாம் பண்ணி குவாலிட்டியா இருக்குதா, ஒரிஜினல் குவாலிட்டி என்றும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பெருமானார் வெற்றி கண்டார் என்பதை எதை காட்டணும்? 23 ஆண்டு காலம் இந்த பணியை கையில கொடுத்து, என்ன பணி? இம்பாசிபிள் மிஷன். ஒரு வாப்பாக்கு 5 புள்ள, 4வது புள்ள தருதல, குடியும் போதையும், இவரை மாத்தணும்டா முயற்சி எடுங்க. அவர் கொலைகாரன், விபச்சாரம் பண்ணுவான், உலகத்துள்ள எல்லா பாவத்தையும் பண்ணுவான்டா, இவரை காப்பாற்றலாமான்னு கேட்டீங்கடா. அப்ப புரியும் விஞ்ஞானிக்கு அவன் மகனை காப்பாற்ற இயலாது. 5 பிள்ளையை நேர்வழிப்படுத்த இயலாது. அதாவது வியாபாரத்தை பார்த்தா அது ஓட்ட வரும், புள்ளைய பார்த்தா இல்ல துண்டு விழுந்துரும், இங்க பார்த்தா மனைவி பிரச்சனை ஆயிடுவான். எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிற நேரம் பெருமானாருக்கு கொடுத்தது உலகத்திலேயே மோசமான ஒரு கூட்டம். குடிப்பாங்க, விபச்சாரம் பண்ணுவாங்க. இன்றைக்கு நிறைய அமைப்புகள் போதைப் பொருளுக்காக அதாவது களமிறங்கி இருக்கிறாங்க, பில்லியன் டாலர் செலவழிக்கிறாங்க. போதை குறைந்திருக்கிறதா கூடி இருக்கிறதா? ஐஷா நேற்று ராத்திரி வரப்புக்குள்ள கூட ஒரு ஆள் சொல்றாரு, பாருங்க டாக்குமெண்ட்ரி போட்டுக்கிறாங்க, கட்டாயமா பார்த்து பயம் பண்றீங்க. ஐஷா பத்தி இப்படி சொல்றாங்க. எல்லா இடத்திலையும் போதைப் பொருள், எவ்வளவோ நடவடிக்கைகள், எத்தனையோ கைது செய்தல், ஆனால் காணாமல் போகிறதா வளர்கிறதா? போன ஆண்டு பட்ஜெட்டை விட இந்த ஆண்டு லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட பாரால் கிடைத்த டாக்ஸ் அதிகமாகித்தான் இருக்கிறது. லைசன்ஸ் இல்லாத போதைப் பொருளை நீங்க பிடிக்கிற ஒரு பக்கம் வைங்க, லைசன்ஸ் உள்ள பாரை அதுல உயர்ந்து மதுவை பயன்படுத்த கூடி இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா. இது இலங்கை அறிக்கை மட்டுமா? உலகளாவிய ரீதியில் அறிக்கை இதுதான். பெருமானார் காத்தமுல் அன்பியா குடியை விட முடியாது என்று சொன்ன ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே, அடங்க தெரியாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியிலே போலீஸ் இல்லை, ராணுவம் இல்லை, எதுவுமே இல்லை, சிறைச்சாலைகள் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தலைமையாக வந்து அந்த மக்களுக்கு அன்பை மட்டுமே மக்கள் மன்றத்திலே போதித்து ஒரு கட்டம் இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றார்கள், இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இறங்குற நேரம் அது குடம் குடமாக கொட்டினார்கள். ஜஸீரத்துல் அரப் முழு உலகத்தில் முதல் இடத்துக்கு வருகிறது. அறிவிலா, படிப்பிலா, பெரும் புரட்சியிலா போதை ஒழிக்கப்பட்ட மாநகரமாக மதீனா மக்கா பிரகடனம் செய்யப்படுகிறது. உலகத்தில் அத்தனை நாடுகளும் கீழே. இதுவரைக்கும் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலும் இந்த புரட்சிக்கு தலை கொடுத்த ஒரு தலைவரை நீங்க பார்க்க மாட்டீங்க. மனிதனுடைய சிரிப்பு மாறுகிறது. நேர்மை, நியாயம். பலஸ்தீனத்தில் இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. உலகத்தில் ஐநா வேணுமா, என்னெல்லாம் வேணும், மனித உதவி வேணுமா, நாங்க தான் மனிதர்களுக்கு உதவி செய்யறோம்ன்றாங்க, மனிதர்களுக்கு மத்தியில் இப்படி பண்றோம்ன்றாங்க. துடிக்க துடிக்க ஒரு இனம் அழிக்கப்படுகிறது. கேட்பதற்கு நாதி இல்லை. நேற்று அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்துறான், இல்ல போர் நிறுத்த, இல்ல சீஸ்ஃபயர் இல்லன்றான். இதான் அவன் மனிதாபிமானம். நீதான் ஹியூமன் ரைட்ஸ். ஒரு வாப்பா புள்ளைக்கு திட்டினா திட்டுறது பிரச்சனை, அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறல். நீ நடிச்சது எல்லாம் நாடகம் என்பதை உலகத்தில் அம்பலப்படுத்தப்பட்டது. செயலாளர் மன்னிப்பு கேட்கிறாரு, பலஸ்தீன மக்களே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். செயலாளர் மன்னிப்பு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நபி அங்க வைத்து செய்த புரட்சியில 1% கூட படித்த பெரும் புள்ளிகளுக்கு செய்ய முடியாது என்பது மிக பெரும் அற்புதம். பாலைவனமே உலகத்தில் மாறுகிறது, அவர்கள் பொருளாதார தத்துவம் மாறுகிறது. ஜஸீரத்துல் அரபு வறுமையில் இருந்தது. பெருமானார் விடை கொடுத்து போகிற நேரம் சாம்ராஜ்யங்கள் கீழே விழுந்து ஜஸீரத்துல் அரப் ஆட்சி மேடையில ஏறுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலாமுல்லா அந்த பூமியில் வந்து பதிந்ததுக்கு பிறகு இந்த தீன் இன்றைக்கு 180 கோடி மக்கள்கள் தழுவிருக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு தீனாக இந்த தீன் மாற்றப்படுகிறது. எந்த பேஸ்புக்கும் பயன்படுத்தவில்லை, ரசூலுல்லாஹ் எந்த யூடியூபும் பயன்படுத்தவில்லை, எந்த மைக்கையும் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்குள் ஈமானை நுழைத்தார், அதை பலப்படுத்தினான், அதை அதிகமாக்கினான், அவருடைய இருந்தவர்களுக்கு அதை செய்தான். அவருடைய ஆசாபாசங்கள் தூர தள்ளப்பட்டது. அமெரிக்கா
இன்றைக்கும் அவர்கள் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள். நைட் கிளப்பை விட்டு அவர்களால் நகர முடியாது. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் குடித்தால் லிவருக்கு பாதிப்புண்டு, அவர்களுக்கு தெரியும் அவருடைய மூளை செல்களுக்கு பாதிப்புண்டு. ஆனால் ஆம்பளையும் பொம்பளையும் இரவுல கிளப் லைஃபை விட்டால் அவர்கள் செத்து போய் விடுவார்கள். அவர்களுக்கு வாழ இயலாது. குடிக்கணும். எங்க நாட்டில் ஒரு ஆம்பளை குடிச்சாங்க, பொம்பளையும் சேர்த்து குடிக்கிறான். அவர்கள் கொள்கை அவர்களை பதமாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உலக வாழ்க்கையில் ஈமான் ஏற்படுத்திய மாற்றத்தை நீங்கள் பார்த்தால் அது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கொலைகாரனை நிப்பாட்டி வச்சு உன் கொலையை நிப்பாட்ட வைக்கிறதுக்கு கவுன்சிலிங் பண்ணினாலே செத்து போயிடும். ஒரு ஒத்த 2 பேரை மாத்துவோன்னு வைங்க, ஒரு ஊர்ல எல்லாரும் கொலைக்காரன் எப்படி மாத்துறது? அவருக்கு கண்ணீர் வராது. சொந்த பிள்ளைய கொண்டவன் எப்படி இருப்பான் நினைக்கிறீங்க? அடுத்தவன் புள்ள விடுங்க, சொந்த மகனை கொண்டவன் எப்படி இருப்பான்? பெருமானார் முன்னாடி வந்தார்கள். அழாத கல்புகள் கரைந்து போனது. யா ரசூலல்லாஹ், என் பிள்ளையை நான் துடிக்க துடிக்க கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கண்ணால் ஓடுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், பி ஐயி தம்பின் குத்திலத், என்ன பாவமடா செஞ்சுச்சு அந்த குழந்தை, ஏண்டா கொண்டீங்கன்னு அல்லாஹ் கேட்கிற நேரம் ஓடி வந்த தோழர்கள், யா ரசூலல்லாஹ், என் புள்ளையை கொண்டேன் கௌரவத்துக்காக வேண்டி. என்னை எல்லாரும் பொம்பளை புள்ள உள்ளவங்க பார்க்கிற நேரம் அவமானமா இருந்துச்சு. ஆம்பளை சிங்கம் எனக்கு வேணும், நான் ஒரு சிங்கமா நிக்கணும் என்பதுக்கு யா ரசூலல்லாஹ் துடிக்க துடிக்க கொண்டேன். அல்லாஹ் என்னோட பேசு அல்லாஹ் என்னோட மன்னிப்பானா, என்னை மன்னிப்பானா? அல்லாஹ் அவர்களை தூக்கி எங்கே வைத்தான் தெரியுமா? இன்றைக்கு காத்தான்குடியிலே அந்த தோழர்களை பற்றி பேசுறோம். அமெரிக்காவில் இன்றைக்கு பேசப்படுகிறது, ரஷ்யாவில் பேசப்படுகிறது, சைனாவில் பேசப்படுகிறது. அவர்கள் பெயர்கள் சூரத்தில் ஒட்டப்படவில்லை, அவர்களுக்கு சிலை வடிக்கவில்லை. உலகத்தில் சிலை வடித்த மன்னாதி மன்னருடைய பெயர்கள் இப்படி தினம், அதாவது வெள்ளி தோறுமோ உலகத்தில் எங்குமோ எல்லா நாடுகளிலும் ஒரே தடவையில் பேசப்படுவதில்லை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் முஸ்லிம்கள் ஒன்று சேர்கிற நாள், முஸ்லிம்கள் ஒன்று சேர்கிற நாள். அந்த மிம்பர் மேடைகள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பேசப்படுகிறார். 1400 ஆண்டுகள் கழிந்து விட்டது. வாப்பா மௌத்தாகி 10 வருஷமாகி வீட்டில் வாப்பாவுடைய பேச்சு வராத வருஷ காலமாக இருக்கும். 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர் மேடைகளில் முழங்கப்படுகிறார்கள் என்றால் ஈமானால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் இன்றைக்கு வரைக்கும் பேசும் பொருள் என்றால் அந்த ஈமானை எங்க வாங்கலாம், என்ன விலை கொடுக்கணும், எப்படி நாம் எடுப்பது, அதுக்கு என்ன விலை? மைக்கேல் ஜாக்சன் உலகத்திலே மிக பெரும் ஒரு பொப்பிசை பாடகனாக மாறுகிறான். அவன் ஆடிட்டே பாடுவான். அதை கண்டு கொள்வதற்கு மக்கள் குழுமுவார்கள், பக்கத்தில் பெண்கள் மோதுவார்கள், அவனிடம் ஒரு ஆட்டோகிராஃபி வாங்குவதற்கு அலைவார்கள். அவன் பிடித்த மைக் ஒரு புகழை அடைஞ்சிட்டார்னா ஒரு பெரிய பலம். புகழ் என்பது ஒரு பெரும் பலம். புகழை, அதாவது அந்த புகழை அடைஞ்சவன் பிடிச்சா சொல்லி, தொட்டா சொல்லி, நின்றா பணம். ஏண்டா இந்த மைக்கை அவனை தொட்டு ஒரு போட்டோ அடிச்சுட்டா விளம்பரம், அவன் பேசி ஒன்றை சொன்னான்னா விளம்பரம். மைக்கேல் ஜாக்சன் தான் பிடித்த மைக், அந்த மைக்கை 1 கோடி 2 கோடி கணக்கு போட்டாங்க, ஞாபகம் இல்லை, ஒரு கணக்கு சொன்னாங்க அந்த அளவு. அதை பிடிச்சிட்டான்னு வைங்க, மேனுஃபேக்சர் அந்த கம்பெனி அவனுக்கு ஒரு லைவ் கன்செர்ட் கொடுப்பாங்க ஒரு மைக்க. அதை பிடிச்சி கீழே வச்சுட்டான்னு வைங்க, 1 கோடி மைக் 2 கோடியா போயிடும். ஒரு நிகழ்வுக்கு ஒரு மைக் தான். அந்த மைக் ஏலம் போடுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் இந்த கன்செர்ட்ல பிடிச்ச மைக்கு என்ன விலை? அது ஒரு ஆள் பிட் பண்ணுவான், 1 கோடி எண்ணுவான், இன்னொரு ஆள் 1.5 கோடி எண்ணுவான். அதிக விலை வர்ற 2 கோடி கொடுத்து முடிச்சிருவாங்க. அவன் பாடின ஒரு மைக்குக்கு அவன் ஆட்டோகிராஃப் வச்சு கொடுத்துருவாங்க. இது மைக்கேல் ஜாக்சன். இதுல என்ன பணம்? மைக்கேல் ஜாக்சன் கேட்கப்படுவது, உன் லட்சியம் என்னப்பா, இவ்வளவு பணம் குமியுது. அவனை காணாதவனுக்கு மைக்கேல் ஜாக்சன் பேர் தெரியும், இறந்து போய் இப்பவே தெரியுதுன்னா அவன் வாழ்ற நேரம் உலகத்துல இலங்கையில ஒரு ஆளை தெரியும் வைங்க, அவருக்குள்ள பணம் ஒரு மினிஸ்டர் இலங்கையில தெரியும். இதே போய் பாகிஸ்தான்ல போன நம்ம மினிஸ்டர் தெரியுமா? தெரியாது. அவருக்கு இலங்கையிலே அந்த பலம் இருந்தா உலகத்துல எல்லா இனத்துக்கும், முஸ்லிமுக்கு தெரியும், கிறிஸ்தவருக்கு தெரியும், பௌத்த மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுமாண்டா. அவர் புகழ் எப்படி இருக்கும், அவர் பணம் எப்படி இருக்கும்? என்ன சொன்னார் தெரியுமா? 150 வருஷம் வாழணும், 46 டாக்டர், அதுக்கு டாக்டர், இதுக்கு டாக்டர். அவன் ரூம்ல வென்டிலேஷன் எப்படின்னா யார பொலைட், அதாவது பொல்யூஷன் நடக்கக்கூடாது, அந்த சுத்த காத்து வரணும்.
நம்ம தண்ணி ஹைஜெனிக்கான்னு பார்த்து குடிக்கிறோம். சுத்தமான தண்ணி வரணுமா, அதுக்கெல்லாம் செட்டிங் பண்ணி வச்சா ஹாஃப் செஞ்சுரி தான். 150 அடிக்க பார்த்தாரு, 50 காலி ஆயிட்டு. 90 வயசுல பரம ஏழை பேமெண்ட்ல இருந்துட்டு ஏதோ தண்ணி சொத்து எடுத்து சாப்பிட்டு வர்றான். சொத்து செல்வம் ஒண்டி இல்ல, 50 ஆள் முடிஞ்சு. மைக்கேல் ஜாக்சன் 150 டார்கெட் பண்ணி சேர்த்த சொத்து, பணம், புகழ் அம்பட்டு முடிஞ்சிட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன், மனிதன் ஒரு டார்கெட்டுக்கு இயங்குறான், ஆனால் அவன் தோத்துத்தான் போகிறான். பல இடங்களில் அவன் ஏமாறுகிறான். வாழ்க்கையில் கடைசி பக்கங்கள் அவன் கடக்கிற நேரம் ஏன் இது என்று அவன் விரக்தி அடைகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, பணத்தை தூக்கி மேல போடுறான் ஒருத்தன், ரொம்ப வைரலா போன ஒரு வீடியோ. அமெரிக்காவில் டாலரா, ஏனண்டா அவன் கடவுளா நினைச்சது டாலரை. அவன் சாகிற நேரம் அவன் நண்பரும் அவனும் பார்ட்னர். அவன் செத்து போறான், அவன் டாலரால அவன் நோய்க்கு மருந்து செய்ய முடியல, அவனை குணப்படுத்த முடியல. அவன் நண்பன் பக்கத்தில் இருந்துட்டு, என் நண்பனை காப்பாத்தாத இந்த பணம் எதுக்குடா, எதுக்காண்டு வீசலாம் தூக்கி பாதையில போறவங்களாம் டாலர் அள்ளுறாங்க. போலீஸார் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு நம்பியதெல்லாம் ஏமாறுகிற நேரம். உலகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அது ஒரு காலமும் ஏமாற்றத்தை தராது. அந்த நம்பிக்கை பணம் மீது உள்ள நம்பிக்கை அல்ல, உங்க புள்ள மேல வச்ச நம்பிக்கை இல்ல, நீங்க வீடு வாசல் மேல வச்ச நம்பிக்கை இல்ல, அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை ஒரு காலமும் உங்களை ஏமாற்றாது. ஒரு காலமும் நடு சந்தில நிக்க மாட்டீங்க. மூசா நபி நம்பிட்டார் அல்லாஹ், எல்லா அற்புதத்தையும் பார்த்துட்டாரு, காட்டிட்டாரு. கடைசியா நடந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் மூசா நபிக்கு ரோட்ல போக சொல்லிட்டான், ஒரு பாதையில போக சொல்லிட்டான். அவருக்கு மெப்பு தெரியுது. இங்க இருந்து மதியனுக்கு போனவருக்கு எகிப்து மேப் தெரியாதா, மிஸ்ர் மேப் தெரியாதா, எங்க போனா என்ன வருமெண்டு? உங்களுக்கு காத்தாங்குடி மேப் தெரியாதா? இந்த பக்கம் போனா ஆறு, அந்த பக்கம் போனா கடல்னு தெரியாதா உங்களுக்கு? இந்த பக்கம் போன தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி மூசா நபிக்கு எல்லாம் சொல்லிட்டான், போங்க போண்டான், போங்கண்டான். எங்க போகணும்? இந்த ரூட்ல போங்கண்டான். ரூட்டு சொன்னது டிரைவர் இல்ல, ஊர்வாசி இல்ல, அல்லாஹ் சொன்னது போப்பா அந்த ரூட்ல. அந்த ரூட்ல போனா கடல் வரும். போயிட்டாங்களா, கடல் குறுக்க நிக்குது. பின்னாடி ஒரு படம் வருகிறது. மூசா நபி கூட்டம் சொன்னாங்க, இந்நாள் முதறக்கும் மூசா மாட்டிட்டோம், வசமா மாட்டிட்டோம். பின்னாடி எல்லாம் ஃபிரௌன் கூட்டம் வர்றான். பின்னாடி தெரியுது, இந்நாள முதறக்கும் மூசா மாட்டிட்டோமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் பதறி போய், துடிச்சு போய், பயந்து போய் என்ன சொன்னாரு? மாட்டிட்டோமா? சொல்லவில்லை. இன்னமய ரப்பி ஸயஹ்தீன், என்னுடைய ரப்பு என்னோட நிற்கிறான், எனக்கு அவன் வழிகாட்டுவான். எப்ப கடல் கடல் குறுக்க நிற்கிறது, சப்மரீனா வருவது, ராக்கெட்டா வரும், ஃபிளைட்டா வரும், என்ன வரும் என்று தெரியாது. இன்னமய ரப்பி ஸயஹ்தீன், என் ரப்பு என்னோட நிற்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்றார். உலகத்தில் ஆச்சரியமான ஒன்று அங்க நடக்க போகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி இருந்தவங்க வீட்டுல இருந்தா வாழ்ந்திருக்கலாம், தேவையில்லாம எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, காலிதான் நினைக்கிற நேரம் ஆச்சரியமாக குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், கண்ணு முன்னாடி இது உண்மையா என்னப்பான்னு கடல் மலைகள் மாறி நிக்குது. 12 கோத்திரம் அவங்க, மலைகள் மாறி நிக்குது, ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நிக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது. அதுக்கிடையில அவங்க போறாங்கன்னா அந்த ஆச்சரியம் என்னன்னா, அவங்க தாண்டின உடனே கடல் பழையபடி நோமல் ஆகுது. உள்ள வந்த அந்த கூட்டம் செத்து மடிகிறாங்க. அல்லாஹ் ஈமான கொடுத்த உடனே இந்த ஈமானுக்கு வழிகாட்டல் கொடுப்பான். ஈமான் என்ன? ஒரு பேச்சுக்கு நீங்க புரியறதுக்கு, ஈமான்னா ஒரு காரன் எடுத்துக்கொண்டா, ஹிதாயத்துன்னா ரோட் அல்லாஹ் தான் போடுவான். அந்த கார் இருந்து வேலை இல்ல, ரோட்ல போகணும். ஈமான் இருந்தா அந்த ரோட்ல போறதுக்கு அல்லாஹ் போட்ட மெத்தாது. கடல் பிரிகிறது என்றால் ஈமான் தோக்கவில்லை, எல்லா கால்குலேஷனும் தோக்குது. ஃபிரௌன் தோத்து போகிறான், அவன் போட்ட கணக்கெல்லாம் தோக்குறது. மூசா நபி வெற்றி கொள்கிறாரண்டா, இதுதான் ஈமான் ஏற்படுத்திய மாற்றம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஈமான் நமக்கு வரணும். மாற்றத்தை மட்டும் பேசி வேலை இல்ல, இதனோட வாழ்ந்து மௌத்தாகணும். கடைசி மூச்சு போகிற நேரம் எங்க கல்பால லா இலாஹ இல்லல்லாஹ், கல்பு சுகத்தை அடையணும். முஹம்மது ரசூலுல்லாஹ்
அந்த கண்ணு சிரிக்கணும், அந்த வாய் சிரிக்கணும், மரண வேளையில் அந்த இன்பத்தை அடையணும். உலகத்துல நிறைய டேஸ்ட் இருக்குது. ஒரு ஹோட்டல்ல போய் தங்கிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட், அங்க போய் புஃபே சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட், ஒரு பெரிய வாகனத்தை எடுத்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட், ஒரு மாளிகையை கட்டிட்டீங்கன்னா அது ஒரு ரகம். ஆனால் அது எல்லாத்தையும் கூட ஒரு டேஸ்ட் இருக்குது, அதுதான் ஈமானிய டேஸ்ட். அந்த டேஸ்டை பாலைவனத்தில் எழுத படிக்க தெரியாத மக்கள் அனுபவித்தார்கள். அந்த டேஸ்ட் வேணுமா? அப்ப ஈமான் நுழையணும். ஈமான் நுழைந்த மட்டும் போதாது, ஈமான் உறுதியாகணும். அது உறுதியான பிறகுதான் அந்த டேஸ்ட்ல இருந்து அந்த சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் நுழைஞ்சிச்சேன்னு வைங்க, அடுத்த கட்டம் நுழைஞ்ச ஈமான் ஒன்று நுழைஞ்சிட்டு இப்ப அதை கூட்டணும். அதுக்கு வழி இருக்குதானா? ஆமா, அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமான் உண்டா ஒரு பேச்சுக்கு 100 போயிடும், திரும்ப 50 ஆயிரும், 150 போயிடும், 100 மாறிடும், கூடும் குறையும். இன்னொன்று வருகிறது, ஒரு விதையை நீங்க உள்ள போட்டீங்கன்னு வைங்க, அந்த விலை அப்படியே பூமிக்குள்ள போச்சுன்னா மெல்ல மெல்ல வேறு வரும். அந்த வேறு பூமியை துளைக்கும், அப்படி ஓட்டையாக்கிட்டே போய் அந்த பூமி அப்படி கப்பி பிடிச்சுக்கணும். அதுதான் அந்த மரம் செடி ஒரு பெரிய மரமா வளர்ந்து கடும் பலமா பூமியை கவ்வி பிடிக்கிற நேரம் அந்த மரத்தை அசைக்கலாது. ஈமான் நுழைந்ததுக்கு பிறகு அது வேறுண்ட ஆரம்பிக்கும். மெல்ல மெல்ல இஸ்திகாமத். ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்கள். யாரிடமும் இதுக்கு பிறகு இப்படி ஒரு உபதேசத்தை நான் கேட்கவும் கூடாது, எவராலும் சொல்லவும் முடியாத அளவுக்கு உபதேசம் பண்ணுங்க. நாம உட்கார்ந்து பேப்பரில் போட்டு 4 நாளைக்கு எழுதி ஒரு பேனாவும் பேப்பரை வச்சு மண்டையை உடைச்சு உபதேசத்தை எழுதி பார்ப்போம். பெருமானார் அப்படி இருந்து போட்டு சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லா, எப்ப ஆமன்து பில்லா சொல்லுப்பா அப்படின்னாங்க. அவர் ஆமன்து பில்லா என்று சொல்லிட்டு சும்மா சக்கி அதுல உறுதியா நில்லுங்கட்டாங்க. இவ்வளவுதான் உபதேசம் போங்கட்டாங்க. நெஜம் அதுதான். ஈமான் உள்ளுக்குள்ள நுழைஞ்ச போற அது உறுதியா சென்று வைங்க. அது உறுதியானதுக்கு பிறகு அவருடைய நிலைமையே வேற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஆச்சரியத்தை கண்டு கொள்ளலாம். நான் இப்பொழுது குத்துபாவில் எனக்கு நேரம் இல்லை. சஹாபாக்களுடைய நிலைமைகள் எல்லாம் விலாவரியா உங்களுக்கு சொல்வதற்கு நீங்கள் படித்திருப்பீர்கள். ஈமான் நுழைய வேண்டும் என்ற ஒரு டார்கெட் உங்க மனசுல வரணும். ஈமான் எந்த வரைக்கும் வாங்கலாம், எப்படி அதிகப்படுத்தலாம், எப்படி உறுதியாக்கலாம். 2 விஷயம். ஈமான உள்ளுக்குள்ள கொண்டு போகணும், ஈமான அதிகமாக்கணும், ஈமான உறுதியாக்கணும். இது அத்தனையுமே செய்ய முடியுமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பாக்கியசாலிகள். அதுக்கு அடுத்த கட்டம் தான் ரோட்டு ஹிதாயத். அல்லாஹ் அந்த அந்த ஈமானுக்கு ஒரு பவரை கொடுப்பார், சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் ஆற்றலை கொடுப்பார். பெருமானார் 23 ஆண்டு காலம் இம்பாசிபிள் மிஷன். கொல்ல வந்தவர்களை பார்த்து சிரித்தார்கள், விரட்டினார்கள், உடுத்த உடுப்போடு நடையில் போனார்கள், சொத்தை விட்டார்கள், செல்வத்தை விட்டார்கள். 13 ஆண்டு காலம் விரல் விட்டு எண்ணக்கூடிய தோழர்கள் மட்டுமே இருந்தார்கள். அடுத்த 10 ஆண்டு காலம் உலகமே அவர் கையிலே கொடுக்கப்பட்டது என்றார். அதுதான் ஹிதாயத். அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஆற்றலை அல்லாஹ் சேர்த்து கொடுப்பான். அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தலைப்பின் டார்கெட் அந்த ஈமான் அல்லாஹ் எங்களுக்குள் நுழைவிக்க என்ன பண்ணணும், அந்த ஈமான் நமக்குள் போக என்ன செய்யணும். இதுதான் மிக உச்சக்கட்ட சிந்தனையாக இருக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய வாக்குறுதிகள் என்ன என்பதை பார்த்து அந்த ஈமான்தாரிகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹ் எங்களை மாற்ற வேண்டும் என்ற நியத்தோடு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்றைக்கு பள்ளியை விட்டு வெளியேறக்கூடிய நாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய மிக சிறந்த சொத்து அந்த ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியாரை மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு மத்தியில் அதை விளக்கியிருக்கிறேன். குத்துபாவுடைய நேரம் சுருக்கம் என்பதனால் அதுதான் நாம் தேடக்கூடிய ஜெம்மை விட, டைமண்டை விட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா யாருக்கெல்லாம் அந்த கல்புகளை தேர்ந்தெடுத்து அதை நுழைத்தானோ அவர்கள் ஆச்சரியமானவர்களாக போனார்கள். சாதாரணமாக நின்றவர்கள் வீதியிலே ஹலீஃபா உமர் பின் ஹத்தாபை கொண்டு போய் அல்லாஹ் மின்ன வைத்தார். அதாவது இந்தியாவுடைய மகாத்மா காந்தி,
காந்தி செருப்பை தூக்கி வீசிவிட்டு ஒரு புடவை இஹ்ராம் மாதிரி உடுத்திட்டு வந்து இந்தியாவிலே களப்பறி புரிகிறார் என்றால் மகாத்மா காந்தி ஒரு ஏழை நினைச்சிடாதீங்க. அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. நம்ம நாட்டில் இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி லண்டனுக்கு போய் படித்தவர்கள் ஜனாதிபதிமார்கள் பிள்ளைகள், மந்திரிமார்கள் பிள்ளைகள் கூட ரொம்ப கம்மி. பிரசிடென்ட், அதாவது எதிர்க்கட்சி தலைவருடைய பிள்ளைகள் தான் லண்டன் போய் படிப்பார்கள். மகாத்மா காந்தி இந்தியாவிலிருந்து லண்டன் போன சொற்பமானவர்கள் ஒரு ஆள். லண்டனிலே அரசு, அதாவது இந்தியாவுடைய அரசியல் ஃபேமிலியிலிருந்து லண்டன் போனவர். அவருடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள் லண்டனில் நடக்கிறது. அது சொல்வதற்குரிய நேரம் இல்லை. வெளியே கீழே வந்தவர், லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவர், ஒரு பொலிட்டிக்கல் லீடர். தன் பொலிட்டீஷியன்ஸை பற்றி தொடர்ந்து படிப்பார். எக்கச்சக்கமான அதாவது சுயசரிதைகளை வாசித்து பார்ப்பார். பொலிட்டீஷியன்ஸ் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்ப்பார். ஒரு ஆன்மீகவாதி சஹாபா, இஸ்லாமியர் ஒரு சஹாபாக்களை பற்றி படிக்கிற நேரம், தூதர்மார்களை பற்றி படிக்கிற நேரம், ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பொலிட்டீஷியனை பற்றி படித்திருப்பார். மகாத்மா காந்தி இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து செருப்பை தூக்கி வீசினார். அவர் ஷூக்கு மேல் இன்னொரு ஷூ போடவில்லை. தன்னுடைய பெல்ட்டை கலட்டினார், ட்ரவுசரை கலட்டினார், ஒரு துண்டு புடவை போட்டு இந்தியாவுக்கு நான் முன்மாதிரி என்று சொன்னார். என்னோட வாங்கல் என்று சொன்னார். பிளேட்டை தூக்கி வீசிவிட்டு வாழை இலைகளை எல்லாம் வெட்டி இதில் சாப்பிடுவோம் என்றார். நான் வறுமையிலிருந்து எழும்புவோம் என்றார். இந்தியாவை தூக்கி ஒரு இடத்தில் நிப்பாட்டுவோம் என்றார். மகாத்மா காந்தி வாயிலிருந்து உண்மை வெளிவந்து விட்டது. ஒரு நேரம் அவர் படித்த அத்தனை பொலிட்டீஷியனையும் ஒரு பக்கெட்டுக்குள் போட்டார். மகாத்மா காந்தி கல்விலே இன்னொரு பொலிட்டீஷியன் இருந்தார், இன்னொரு அரசியல் லீடர் இருந்தார். அவர் இந்த அரசியல் செய்யவில்லை. காத்தமுல் அன்பியாவிடம் இருந்து அவர் அதாவது பாடம் பெற்று சாதாரண வீதிகளில் நடந்து கொண்டு ஆடு மேய்த்தவருக்கு அல்லாஹ் ஜசீரத்துல் அரபை தாண்டி கொடுத்திருந்தான். அது அவர் மக்காவை ஆட்சி செய்யவில்லை, மதீனாவை ஆட்சி செய்யவில்லை. அரபிய தீபகற்பத்தை தாண்டி அவருடைய ஆட்சி மேலே போகிற அளவுக்கு இவ்வளவு பலம் அவருடைய PhDக்கு பிறகா, அவருடைய டிகிரிக்கு பிறகா, அவருடைய வம்சத்துக்கு பிறகா, அவருடைய பணத்துக்கு பிறகா ரப்புல் இஸ்ஸத் கலீஃபாவாக அவரை தெரிவு செய்தான். மகாத்மா காந்தி சொன்னார், இந்தியா இங்கே ஒரு மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் இந்தியாவுக்கு ஒரு உமர் தேவை என்று சொன்னார். அவருடைய கல்வி அதை ஏற்றுக்கொண்டிருந்தது. ஏனென்றால் அரசியல்வாதி லஞ்சம் எடுத்து ஊழல் எடுத்து நிறைய அடிச்சிருப்பான். இந்தியாவுடைய மக்களே தேசிய தந்தையா கொடுத்திருந்தா மகாத்மா காந்தி ஊழல் செஞ்சாரா இல்லை எனக்கு தெரியாது. பட் ஓரளவு ஒரு வெளி வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்தார். அவர் தேடி பார்த்த வரலாறில் உலகம் இருட்டறை என்று மறைத்து வைத்த வரலாறுகள் ஒன்றை எடுத்து போட்டு சொன்னார். உமர் பின் கத்தாப் ஈமான் அவரை கொண்டு போய் எங்க வைத்தது தெரியுமா? எந்த சேர்ல வச்சுச்சு? அவர்கள் வேற எதுவுமே செய்யவில்லை. ஈமான் பணத்தை கொட்டியது. அல்லாஹ்வுடைய ஹிதாயத் வந்த பிறகு எப்படி நாடுகளை பிடிப்பது அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். எப்படி மக்களை வழிநடத்துவது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். மிக அற்புதமான ஒரு சூழல் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஈமானுடைய பவர். உமர் பின் கத்தாப் சிரியாவை பிடிக்கிறார். அன்றைக்கு அமர்கலமான நாள். ரசூலுல்லாஹ் கண் வைத்த ஆசைப்பட்ட ஷாம், இன்றைக்கு பிரச்சனை நடக்கிற மண்ணு, இன்றைக்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற மண்ணு, அந்த ஷாம் உமர் பின் கத்தாபுடைய கையிலே கிடைக்கிற நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அழைக்கப்படுகிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்கள் அங்கே வருகிறார்கள். வந்தால் அமர்களும் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, நான் பார்க்கிறேன் மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கையை தாழ்த்திய மண் என்றார்கள் ஷாம். அல்லாஹ் பரக்கத்து செய்த மண் என்றார்கள் ஷாம். குர்ஆன் ஒரு மண்ணை பார்த்து பரக்கத்து செய்யப்பட்டது என்று சொன்னார். சூரத்துல் கஹஃப் அல்லாஹ் பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்கிறான் ஹவுலஹு, அதாவது பாரக்னா ஹவுலஹு, அதனுடைய சூழலை நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மண் ஷாம். எங்களுடைய ஷாம், எங்களுடைய ஷாம். அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ஷாமி, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமை பரக்கத்து செய்வாயாக, எங்கள் ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயாக. காத்தமுல் அன்பியா தன் நாவால் கேட்ட துஆ. மலக்குமார்கள் தன் ரெக்கையை தாழ்த்திய பூமி. உமர் பின் கத்தாப் நுழைகிறார். அங்கிருந்து ஷாம் கிடைத்திருக்கிறது. சிரியாவுடைய கோட்டைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வெற்றி கொண்டாடப்படுகிற நாள். அமைதியாக இருந்த ஒருவர் அப்பொழுது முன்னாடி வருகிறார். அவர்தான் பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
வந்து சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பிறகு அசான் சொல்லுவதை விட்டு விட்டார். அசான் சொல்லுவதை விட்டு விட்டார். அவர் சொன்னார், அமீருல் முஃமினீனிடம் வந்து, என்னை கொஞ்சம் மதீனாவிலிருந்து வெளியே அனுப்புங்கள். நிற்கிற இடத்தில் ரசூலுல்லாஹ் ஞாபகம். அந்த ரவுதாவை கடந்து செல்ல முடியாது, கபரை கடந்து செல்ல முடியாது. இவர் அசான் சொல்லுகிற நேரம் பெருமானார் முகத்தை பார்ப்பார், பெருமானார் தொழுகைக்கு வருவார். அந்த காட்சிகள் எல்லாம் பிலால் இப்னு ரபாவுடைய கல்விலே இடம்பெற்று அவரால் தாங்க முடியாத அளவுக்கு, அந்த மரண சோகத்தை தாங்கவே இயலாத அளவுக்கு நிற்கிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொன்னார், தயவு செய்து என்னை அசான் சொல்வதற்கு கூப்பிடாதீர்கள். நான் ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸின், என்னால் முடியாது. என்னை 7 மண்டால் மதீனாவிலிருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அனுப்பவில்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 7 ஆண்டு சொல்லிவிட்டார்கள். பிலால், நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் பிலாலை கூப்பிடுவார். பிலால், ஐன பிலால், வாங்க பிலால். பிலால் ரசூலுல்லாஹ்வுடைய பைத்துல் மாலுடைய மேனேஜர். அவர் கையில் பைத்துல் மால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாசா வந்தால் பிலால் அந்த கணக்கை பார்த்து முடியுங்கள் என்பார்கள். ஹரம் காபத்துல்லா கைப்பற்றுகிற நேரம் என் பிலால் எங்கே என்று கேட்டு அத்தனை அரபிகளுக்கு மத்தியில் ஒரு ஆபசியை ஏற்றி, கருப்படிமை பிலாலை ஏற்றி அசான் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் கண் கலங்கிருக்கும். அவ்வளவு அரபிகளுக்கு மத்தியிலே ஒரு ஆபசி அல்லாஹ் அக்பர் என்ற ஹரத்திலே அசான் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த உணர்வு அவருடைய விட்டு நீங்காது. அன்றைக்கு சிரியாவை பிடித்த நாள் முஸ்லிம்கள் கொண்டாடுகிற நாள். பணம் குவிகிறது, தங்கம் குவிகிறது, வெள்ளி இருக்கிறது. அந்த நாளிலே ரசூலுல்லாஹ் மௌத்தாகினதுக்கு பிறகு கிடைக்கிற மிக பெரும் வெற்றிகளில் ஒன்று. அந்த நேரத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி வருகிறார். அசானுக்குரிய நேரம் வருகிறது. பிலால் தானாக வந்து சொல்கிறார், ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் அசான் சொல்கிறேன் என்று சொன்னார். அன்றைக்கு நான் அசான் சொல்கிறேன் என்று சொன்னார். அசான் சொல்லப்படுகிற நேரம் தோழர்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? ஷாம் கைப்பற்றப்படுகிற நேரத்திலே அந்த வெற்றி, நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு கோட்டை உங்களுக்கு கிடைத்து விட்டது. நீங்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்த நீங்கள் ஒரு ஏழையாக நீந்தவர்கள், ஒரு பெரிய பேலஸ் காத்தாங்குடியில் கிடைத்தால் உங்களுக்கு பழசு நினைவு வருமா? உங்கள் வறுமை ஞாபகம் வருமா? உங்களுக்கு வேற ஏதாவது அன்றைக்கு பிறகு ஞாபகம் வரலாம். அன்றைக்கு குதூகலத்தோட கல்வி நிற்கிற நேரம், ஷாம் முஸ்லிம் உம்மத்துக்கு கிடைத்த நேரம். ஒரு பக்கத்திலே வெள்ளை மாளிகை பைத்துல் ஆபியல் கிடைத்த நேரம். பாரசீக மன்னர் ஓடிவிட்டார், ஈரானை தலைநகரமாக கொண்டு அவர் ஓடிவிட்டார். அந்த பெரும் மாளிகைகள் கையிலே கிடைத்திருக்கிறது, அந்த சொத்துகள் கிடைத்திருக்கிற நேரம் உமர் பின் கத்தாப் அழுகிறார். ஏன் தெரியுமா கேட்டால், ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து விட்டது. இந்த அசானுக்குத்தானே ரசூலுல்லாஹ் இமாமத்துக்கு வருவார்கள். அந்த பழைய செய்தி ஞாபகம் விட்டு அவர்கள் மறந்து விட்டார்கள் இந்த பணத்தை, அவர்கள் மறந்து விட்டார்கள் பேங்க் பேலன்ஸை, அவர்கள் மறந்து விட்டார்கள் அந்த கிரீடத்தை, அவர்கள் மறந்து விட்டார்கள் அந்த தங்கத்தை, அவர்கள் மறந்து விட்டார்கள் அந்த வைரூடியத்தை. அவர்களுக்கு ஈமானுக்கு முன்னாடி முழு உலகத்தை கொண்டு வந்து வைத்தாலும் அந்த ஈமான் வெற்றி கண்டு விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் தோத்து விட்டது. உலகத்தில் ஏற்படுத்திய மாற்றம் இதுதான். பெண்களை கொண்டு வந்து அடுக்கினாலும் அவர்கள் ஒன்றுக்கு 4, 10, 20 பெண்கள் என்று பக்கத்திலே வைத்துக் கொள்ளவில்லை. அவருடைய முகங்கள் அடுத்த பக்கம் திரும்பியது. அது அல்லாஹ்வின் பக்கம், அது அல்லாஹ்வின் பக்கம். அவர்கள் இந்த உலகத்திலே அதிசய மனிதர்களாக மாறினார்கள். உலகம் அவர்களை பார்த்தது. இது என்ன அதிசயம், இது என்ன அதிசயம்? பணத்தால் மயங்காதவர்கள், பட்டத்தால் மயங்காதவர்கள், பெண்களால் மயங்காதவர்கள், பதவியால் மயங்காதவர்கள். இது அத்தனையும் செய்தது ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஈமான் காத்தாங்குடி சந்தையிலே விற்பதற்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஈமான் கிழக்கு மாகாணத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஈமான் இலங்கையிலே விற்பதற்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எங்கேயும் விற்பதற்கு இல்லை. அந்த ஈமான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தான் விரும்பிய அடியார்களுக்குள், அவர் ஏழையா பணக்காரனா, அவர் ஆலிமா ஆபிதா, அவர் அறிவாளியா இல்லையா, அது எதையுமே பார்க்காமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தெரிவு செய்கிறவருக்கு அதை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு வேலை செய்ய வேண்டும். அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டும். அந்த ஈமானை பெற்றுக்கொள்வதற்கு, அடைவதற்கு, அதை உறுதி செய்வதற்கு, அதை அதிகப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலைக்கு எங்கள் பார்வைகளை கொஞ்சம் பலஸ்தீனத்துக்கு திருப்புவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார், அந்த ஏழை பிள்ளைகள், சுப்ஹானல்லாஹ், உலகமே பார்க்கிறது. ஒரு பக்கத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பலத்தை நிறுத்துறான், இன்னொரு பக்கத்தை பலகீனமாக்குறான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய சுன்னத். சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கப்ல் வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்
அல்லாஹ்வுடைய சுன்னத் முன் சென்று விட்டது. வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்து மாறாது. அதில் என்ற மாற்றத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் நபி என்றார். அல்லாஹ்வுடைய சுன்னத்து ஒன்றுதான் என்றார். எப்ப சொல்கிறான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் உம்ரா போறார்கள். எப்ப? பலகீனத்தோட போறார்கள். 1400 பேர்கள், சில ரிவாயத்துப்படி 1500 பேர்களோட போறார்கள். ஹுதைபியாவில் நிப்பாட்டுகிறார்கள் காபிர்கள். திருப்பி அனுப்பப்படுகிற அந்த வரலாறை நான் சொல்வதற்கு இல்லை. திருப்பி அனுப்பப்படுகிற நேரம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே காபத்துல்லாஹ்க்குள்ள நீங்க நுழைவீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. எப்படி நுழைவீங்க? அதாவது சதக்கல்லா, அல்லாஹ் நீங்க கண்ட கனவை உண்மைப்படுத்த சொல்ல. ஒரு கனவு கண்டா உம்ரா போனாங்க, ஆனா உம்ரா செய்ய கிடைக்கல, திரும்பி வந்துட்டாங்க. லக்கது சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மைப்படுத்துவான் ருயா, உங்க கனவை, நீங்க கண்ட கனவை உண்மைப்படுத்துவான். லத்ததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷா அல்லாஹ் ஆமினீன, நீங்கள் நிச்சயமாக பயமில்லாதவர்களாக மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள் நுழைவீர்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. இப்ப விரட்டிட்டாங்களா? அதாவது முஹல்லிகீன ரூஸுஹும், அதாவது ரூஸக்கும், உங்களுடைய தலைகளை வலித்தவர்களாக, அந்த கொண்டைகளை வெட்டியவர்களாக, லா தகாஃபூன், இதுக்கு பிறகு யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்க காத்தாங்குடி மண்ணு 90களில் பள்ளிவாசலில் துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டது. இங்கே கரண்ட் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள், வெளியிலே போக முடியாமல் இருந்தீர்கள், உங்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது. அல்லாஹ் உங்களுக்கு கிழக்கு மாகாணத்திலே ஒரு உதயத்தை தந்தான். உங்களை அந்த 6000 ஏக்கரை தாண்டி நீங்கள் விவசாயத்தை மறந்து விட்டீர்கள். உங்கள் கையிலே அல்லாஹ் வியாபாரத்தை தந்தான். இன்றைக்கு நீங்கள் வியாபாரத்தோடு கிழக்கு மாகாணத்தில் தனித்து நிற்கிறீர்கள் என்று சொன்னார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒன்றை தடுத்தால் இன்னொன்றை தருவான். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்ராவை தடுத்து விட்டு அல்லாஹ் திறந்து கொடுத்தான். எதை திறந்தான் தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாஹ்வுடைய திறப்பு. இந்த உம்மத்துக்கு கொடுக்கிற வைபவத்துக்கு அல்லாஹ் நாள் போட்டான். அடுத்த டர்ன் என்றான். ஃபர்ஸ்ட் டர்னை ரிட்டர்ன் அனுப்பினான். ஈமானோடு அவர்கள் திரும்பினார்கள், ஈமானோடு அதை அடைந்தார்கள். காபத்துல்லாஹ் வெற்றி கண்டது. பலஸ்தீன மண்ணிலே இதே சுன்னத். அன்றைக்கு குஃபார்கள் பலமானவர்கள், முஃமின்கள் பலகீனமானவர்கள். ஈமானில் அல்ல, ஆயுதத்திலே, பணத்திலே, மக்கள் செல்வாக்கிலே அவர்கள் பலகீனமானவர்கள். மக்காவாசிகள் இப்பதான் வந்து போனவர்கள் 10,000 பேரை படை திரட்டி வந்தார்கள். அதாவது மதீனாவுக்கு முஸ்லீம்கள் அத்தனை ஒன்று சேர்த்தாலும் 3000 வராது. 10,000 படம் மட்டும் வந்திருந்தால் அவர்களுடைய மக்கள் தொகை எப்படி இருக்கும்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தானா? மூசா நபிக்கு வெற்றியை கொடுத்தானா? பலஸ்தீன மண்ணிலே பலம் யார் பக்கத்தில்? அல்லாஹ்வுடைய நேரடியார்களே. வீட்டோ, அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ 2வது முறை பயன்படுத்துகிறது. யாருக்கு எதிராக? ஒரு பெரிய சண்டையானோட பெம்பஸ் போட்ட ஒரு குழந்தை சண்டை பிடிச்சா. இந்த சண்டை 2 நாள் நடந்தாலே சண்டியன் தோத்தன்னு அர்த்தம். ஏழா பெம்பஸ் போட்ட குழந்தைய மிரிச்சு சட்னி ஆக்கி முடிச்சிடலாமே. அது ஒரு புள்ள, அந்த புள்ளைக்கு வீட்டோ பயன்படுத்தணுமா? அப்பவே வீட்டோ பவர் போச்சு. நீ ஐநாக்கு வீட்டோ காட்டலாம், ஆனா உன் வீட்டோ பவரால அவர்களை எதுவும் பண்ண முடியல. நீ அறிக்கை எடுத்து சீஸ்ஃபயர் இல்லைன்னு சொல்லலாம். அமெரிக்கா 2வது முறை பயன்படுத்துது. அந்த மக்களை அழிக்க முடியல. அவர்கள் பலகீனமானவர்கள். அவர்களுக்கு விமானம் இல்லை சகோதரர்களே, அவர்களுக்கு விமானம் இல்லை. அவர்களுக்கென்று நாடை பறித்து விட்டார்கள். 1948க்கு முன்னாடி இந்த நாட்டுடைய முகவரி இல்லாமல் ஆக்கினார்கள். அட்ரஸ் இல்லை என்றார்கள். அவர்கள் கையிலே ஆயுதம் இல்லை. இருக்கிற ஏதாவது ஒன்றால் அவர்கள் சண்டை பிடிக்கிறார்கள். தன்னுடைய நாட்டுக்காக, அக்ஸாவுக்கான சண்டை அங்கே நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அடுத்த பயணம். உலகத்திலே அவர்கள் அணுகுண்டை தவிர மற்ற எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்திட்டார்கள். உலகத்தில் உள்ள மெர்காவா டேங்கில் அதிபயங்கரமான டேங்க் இஸ்ரேலை சொந்தமாக கொண்டது. அதாவது அயர்ன் டோம். நாமெல்லாம் ஒரு கூரை போட்டிருக்கிறோம். இது இரும்பு. இந்த இரும்பால நீங்க கூரை போட்டிருக்கிறீங்க. அவங்க இரும்பு கவசம் போட்டிருக்கிறார்கள். உடம்புக்கு கவசம் போட்ட யுகம் தாண்டி கூரை மேகத்துக்கு, வானத்துக்கு கவசம் போட்டார்கள். எது வந்தாலும் அந்த கவசம் தாக்கு பிடிக்குமா? இரும்பை போட்டு, அதாவது AI டெக்னாலஜியை பயன்படுத்தி வருகிற பொம்மை வருகிற மிசைல்களை அடித்து அனுப்புகிறார்கள். எவனடா எங்களுக்கு மிசைல் போடுவது என்று கேட்டார்கள். அவ்வளவு பலம். உலகத்தில் உள்ள இன்டெலிஜென்சி
யாரு நம்ம நாட்டு சிஐடி ஒரு திறமையான சிஐடி, ஆனால் உலகத்தில் பேர் போன சிஐடி அது வராது. அது சிஐஓ, அது மொசாடு, அது வேற வரும். மொசாடு இவ்வளவு நாடு சிஐடி உடைய பெயர்கள் இருக்க, சிஐஏ கேள்விப்பட்டிருப்பீர்கள், ரோ கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியாவுடைய மொசாடு இஸ்ரேல், அந்த கல்ஃப்ல உள்ள அத்தனை முஸ்லிம் நாடுக்கும் உள்ள ஷியா ஒரு பக்கம் விட்டுருங்க, காஃபிர் நாடாக நிற்கக்கூடிய இவங்க, அவங்க உளவுத்துறை உலகத்தில் சாதனை படைத்த உளவுத்துறை. எங்க பூந்து எதையும் கண்டுபிடிப்பார்களாம், அந்த மொசாட் அவர்கள் கையில் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய சுன்னத்தை நிலைநாட்ட போகிறார். என்ன சுன்னத்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு இனத்துக்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்தால், ஃபிரௌனுக்கு கொடுத்தான். அந்த பலத்தை விட ஒரு பலம் கிடையாது. பணம் வேணுமா, தங்கம் வேணுமா, நீரூற்று வேணுமா, புதையல் வேணுமா, என்ன வேணும், ராஜ்யம் வேணுமா, அத்தனை வேணும். மூசா நபிக்கு அல்லாஹ் திக்குவாயை கொடுத்தார். அதாவது ஒரு கையில கம்பை கொடுத்தார், மேல ஒரு துண்டை போட்டு ஒரு வேட்டியை கட்டினார். அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர். அல்லாஹ் ஒரு ஈமானை கொடுத்தார், அந்த தேசத்தையும் கையில தூக்கி கொடுத்தார். இதுதான் ஈமானுடைய பவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் என்றைக்கும் தோற்காது, தோத்த வரலாறும் இல்லை. திருக்குர்ஆன் அதை மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீன மக்களை அல்லாஹ் பலகீனப்படுத்தி விட்டார். இன்னும் எவ்வளவு பலகீனமாகணுமோ அவ்வளவு பலகீனம். அவர்கள் பழைய வரலாறுக்கு போகிறார்கள். சாப்பிடுவது கஷ்டமாக போய்விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவர்கள் பட்டினியில் நின்றார்கள். அல்லாஹ் ஈமானுக்கு அந்த சோதனையை கொடுப்பார். நான் என்னுடைய உரையிலே உங்களுக்கு சொன்னேன், இந்த விதை கல்புக்குள் நுழைந்தால் அடுத்த சுன்னத் அல்லாஹ் அந்த வேரூண்ட வைக்கிறது. ஒரு விதை உள்ளக்குள்ள போனால் அதுக்கு தண்ணியை போடுகிற நேரம் அது வேறு ஊண்டி கீழே போய் மண்ணை நன்றாக கவ்விக்கொள்ளும். ஈமான் உள்ளக்குள் நுழைந்தால் அந்த ஈமான் போகக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கிற நேரம் அது அப்படியே மண்ணை கவ்வி பிடிக்கிற மாதிரி கல்வை கவ்வி பிடித்துக் கொள்ளும். இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யார் தன்னுடைய ரப்ப அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு அதிலே உறுதியாக நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், யார் தன்னுடைய ரப்ப அல்லாஹ் என்று சொல்லி நிக்காம சும்மஸ்தகாமு, இந்த ஆயத்து எதுக்கு? அல்லாஹ் என்று சொன்னா நிக்கணுமே, அவ்வளவுதானே. அல்லாஹ் என்று சொல்லி நிக்காம சும்மஸ்தகாமு அதிலே உறுதியாக நிற்கிறார்களோ, அல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவானாம் தெரியுமா? அது உறுதியா இல்லையான்னு செக் பண்ணுவானாம். ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன் என்று. அல்லாஹ் சும்மா விட மாட்டானாம். குர்ஆன் சொல்லுது, யார் அல்லாஹ்வை நம்பிட்டோம் என்று சொன்னார்களோ அவர்களை நாம் சோதனைக்குள்ளாக்குவோம். அவர் நிஜமா நம்புறாரா இல்லையா? லைன்ல நில்லண்டுவானா? அல்லாஹ் லைன்ல நிக்க சொல்லிட்டு நீ நம்பினது உண்மையா இல்லையான்னு பார்க்க. சொத்தை எடுப்பானாம், செல்வத்தை எடுப்பானாம், பிள்ளைகளை பறிப்பானாம். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் அந்த ஈமான் அழகாக வேரூண்டி வளருமா. சும்மஸ்தகாமு, அதாவது யார் உறுதியாக நிற்கிறார்களோ அடுத்த பிரஷர் வருகிறது, திரும்ப உறுதியாக போகிறது, அந்த கல்பு உறுதியாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வெளிச்சம் வெளியே வரப்போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சுன்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபியை நேசித்தார். இந்த உலகத்தில் அத்தனை பேரை உட்கார வைத்து விட்டு அல்லாஹ் மிகவும் நேசித்த 2 பேரை கேட்டார். அது ஜோர்ஜ் புஷும் அல்ல, ட்ரம்பும் அல்ல, வேற யாரும் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்ராஹிம் நபிக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீலுல்லாஹ் 2 பேர் தான் மனிதர்கள். 2 பேரை அல்லாஹ் தன் உற்ற நண்பன் என்ற பொசிஷனுக்கு கொண்டு வருகிறார். உற்ற நண்பன், இதை விட ஹையஸ்ட் பொசிஷன் உலகத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 2 பேர்ல இப்ராஹிம் நபிக்கு பாலைவனத்தில் கொண்டு போய் அல்லாஹ் அங்க வச்சு, நீங்க போங்க உங்க புள்ள குட்டியை வைக்கீங்கடா, ஈமானுக்கான சோதனை நடக்கிறது. அந்த கல்புகளில் ஈமான் வேரூண்ட வேண்டும் என்று போனா தண்ணி முடிஞ்சிரும், சாப்பாடு முடிஞ்சிரும். அந்த அம்மா ஓடினாங்க. அங்க சிசிடிவி கேமரா இல்ல, வீடியோ இல்ல, மைக் இல்ல. அந்த லைவ் டெமோஸ், அந்த வீடியோவை அல்லாஹ் ஹரத்தில் இன்றைக்கு லைவா காட்டுறான். இன்றைக்கு இல்லை, 1400 ஆண்டுகளாக சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஆம்பளையில் ஓடுறாங்க, பெண்கள் ஓடுறாங்க. ஒரு பெண் தன்னுடைய புள்ளையை தூக்கி ஓடிய காட்சி, ஒரு ஊரை காத்தாங்குடி உருவாகின காட்சியை கேட்டால் 4 பேர் சொல்லுவீங்க. ஆனால் மக்கால குடியிருப்பு வந்ததை லைவா காட்டி
மற்ற ஒரே ஒரு ஊர் உலகத்தில் இருந்து அது மக்கா மட்டும்தான். உம்முல் குரா, முஸ்லிமுடைய தலை நகரம், தாய் நகரம். அங்க மட்டுமே இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் வந்தது ஒரு பொம்புல, அவங்க ஆம்புல, அவள் புல்ல, தண்ணி வந்த கிணறு. இது அந்த ஊருடைய உருவாக்கம். லைவா இன்றைக்கும் ஓடி, ரஷ்யால இருந்து வந்தாலும் ஓடு, ஸ்ரீலங்கால இருந்து வந்தாலும் ஓடு. இதுதான் லைவா இந்த ஊர் உருவாகினது இன்றைக்கு 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்று அல்லாஹ் அந்த ஈமானுக்கு கொடுத்த மரியாதை.